பகவத்கீதை பிரியர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 7வது அத்தியாயம் ஞான விஞ்ஞான யோகம். இதில் 26வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, அர்ஜுனோட சொல்கிறார். ஆனால் அர்ஜுன்கிட்ட சொல்கிறாரு, இது நமக்கு எல்லாருக்கும் அண்ட சராசரத்தில் இருக்கிறவங்க, தேவர் மானிடர் எல்லாருக்கும் நமக்கு இது பொதுவானது தான் இது. ஆனால் அர்ஜுனுக்கு சொல்கிறது, நம்ம இதை ஃபாலோ பண்ணணும், நாமளும் பகவானை போய் அடையலாம். இது ஒவ்வொரு ஸ்லோகமும் நம்ம வாழ்க்கையில் யாருக்கு கிடைக்கணும்னு இருக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இதை பயன்படுத்திக்க வேண்டியது நம்ம கடமை. அர்ஜுனா, சென்றனவும் இருப்பனவும் வருவனவும் ஆகிய உயிர்களை எல்லாம் நான் அறிவேன், ஆனால் என்னை யாரும் அறியார். வரவங்க போகிறவங்க எல்லாத்தையும் நான் பார்த்துன்னுக்கிறேன். அந்த அண்ட சராசரத்தில் என்னை யாருமே அறிஞ்சிக்க மாட்டாங்க. அதேமாரி நீயும் அறிஞ்சிக்க மாட்டேன். அப்போ 4வது சொல்லுவார், நீ உனக்கு எனக்கு பல பிறகுகள் கடந்து போயிடுச்சு, நீ என்னோட நண்பனாக இருந்திருக்கிற அப்படின்னு சொல்லுவார். அதனால் நம்ம பகவான் இதில் சொல்கிறதுக்கு ஒவ்வொன்றுத்துலையும் அர்த்தம் இருக்கும். எத்தனையோ உயிர் போயிருக்கும், எத்தனையோ வரப்போகுது. இது எல்லாரையும் அந்த ஜீவர்கள் எத்தனை பேர் இங்கே வந்தாங்க, அந்த இடத்துல யார் யார் இருந்தாங்க நிறைய தெரியுமா? தமிழ்நாட்டில் எந்தெந்த அரசன் ஆண்டான், எவன் ஆண்டான்னு தெரியுமா? நல்லவன் கெட்டவன் எல்லாம் மாறி மாறி போயிருக்கும். எத்தனையோ மதங்கள் இந்த மதத்தை இந்து மதத்தை அழிச்சிருக்கோம். ஆனால் இந்து மதம் எந்த மதத்தையுமே குறை சொல்லாது. பார், எல்லாத்தையுமே நான் தான்றார். கிறிஸ்டினாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும். ஆனால் அவங்களுக்கு அது மாதிரி எண்ணம் இருக்குதா? அரசியல்வாதிகள் எப்படி இருக்குதான்னு அவங்களாம் இதை பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் இதுக்கு நம்ம கவலைப்பட வேண்டிய வேலை இல்லை. ஏன்னா எத்தனையோ பேர் ஆண்டு அழிச்சிட்டு பார்த்தா கோயிலெல்லாம், ஆனால் அவனே அட்ரஸ் இல்லாத போயிடறானுங்க. அதால் அரசியல்வாதி என்ன அக்கறம் பண்ணாலும் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய வேலையே இல்லை. பகவானை நம்பணும்னா அவர் எப்பப்போ எப்படி மாற்றணுமோ அதை மாற்றிடுவார். அதனால் நமக்கு ஓட்டு போடுவது மட்டும்தான் நம்ம கடமை. நல்லவன் எவன் பார்த்து போட்டுட்டு மீதியெல்லாம் அவர் பார்த்துக்குவார். இது அரசியல் பேசலை. அது நித்யானந்த சாமி கூட ஒரு இடத்துல சொல்லுவார், இந்த உலக விஷயத்தை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதால நம்மளுக்கு சாக்கடை மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துக்கிறோம், குப்பை மாதிரி. இவன் ஒரு புல்லடிப்பான், அவன் ஒரு புல்லடிப்பான். இதில் எது உண்மை, எது கெட்டது, எது நல்லது கெட்டதுன்னு ஆராய்ச்சிகளும் நம்மளுக்கு பைத்தியம் பிடிச்சிடும். எதுக்கு அந்த குப்பையை சேர்த்துக்கிற, அதை பார்த்துக்கிற பகவான் பார்த்துக்கிறான்னு விட்டுட்டு நம்ம கடமை மட்டும், நமக்கு என்ன வேலை, குடும்பம், மனைவி, மக்கள், பிள்ளை இவங்களை கரசேகத்தை மட்டும் பார்த்துட்டு நாமளால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்யாமல் இருந்தால் போதும். உதவி பண்ணலாம் கூட பரவாயில்லை. இதை செய்தாலே பகவான் நம்ம பக்கம் இருந்து நம்மளை எல்லாத்தையும் வழிகாட்டுவார். இதுதான் உண்மையான வாழ்க்கை. உண்மைன்னா நிறைய பேர்கிட்ட போனால் தான் சில பிரச்சனைகள் போய் சொல்ல வேண்டி வரும். எதையுமே கண்டுக்காது. நம்ம குடும்பத்தோடு இருந்தீங்கன்னா, நம்ம குடும்பத்தில் மட்டும் உண்மை சொல்லணும்னா நம்ம எதுக்கு இருந்து பிரயோஜனம்னா, அப்போ நம்ம உண்மையானவனாக மாறிடுவோம். அப்போ உண்மையான மாறும்போது எல்லா விஷயங்களும் தெரிய ஆரம்பிச்சிடும். வள்ளுவர் கூட சொல்லுவார், உலகத்தில் இந்த உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு. உண்மையாக நடந்துக்கிறோம்னா நம்ம எல்லாமே நம்ம கிடைக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஊரில் இருக்கிறவங்களை எல்லாம் உதவி பண்ணுற நல்லது செய்கிறத விட குடும்பத்துக்கு மட்டும் உண்மையாக நடந்துக்கிட்டால் போதுமானது. அதனால் ஏன்னா எல்லாத்தையும் போனது எல்லாத்தையும் அவர் பார்த்து நிற்கிறார். அதான் சொல்கிறார் பாரு, அர்ஜுனா, சென்றனவும் இருப்பனும் வருவனும் ஆகிய உயிர்களையாக நான் அறிவேன், என்னை யாரும் அறியார். ஓம் சக்தி ஓம். ஓம் தத் சத். கிருஷ்ணா அர்ப்பணம்.